ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துடன் வாசிக்க கேட்போம். மேதியனாகிய தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். ஹல்லேலூயா. ஆமென். தானியேலை பார்த்து தேவதூதன் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்க தெரியல, திடன் இல்லாமல் பலன் இல்லாமல், யார் எனக்கு இருக்கா பிரதர், நான் அநாதை போல இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, இந்த நன்மை எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒருவேளை தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய் எல்லாரும் இருந்தோம், ஒருவேளை ஒரு உதவி கிடைக்காத நபர்களாக காணப்படுகிறீங்களா? பயப்படாதீங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு திட்டமாய் பேசுகிறார். உங்களை திடப்படுத்தவும் உங்களை பலப்படுத்தவும் அவர் உங்களுக்கு துணை நிற்கவும் உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை திடப்படுத்தும் போது, தைரியப்படுத்தும் போது, துணை நிற்கும் போது நம்ம ஏன் கவலை பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மனுஷ வாழ்க்கை சாதாரணமாக இருக்குமா? வேதத்தில் எத்தனையோ சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் யாருக்கெல்லாம் துணையாக நின்றாரோ அவங்க வாழ்க்கையில் ஜெயத்தையும் வெற்றியையும் ஆமென் மகிமையான ஆசீர்வாதமான காரியங்களை பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு நான் துணை நிற்கிறேன்னு. அதனால தான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கும் போது தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் தேவனா இருக்கிறேன், நான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன், நீ பயப்படாத, உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆண்டு சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா. இதை நம்புறீங்களா? இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை என்ற இந்த தின தியானத்தில் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான காரியத்தை சொல்றார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒரு அஷூரன்ஸை கொடுக்கிறார், ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை மறுபடியும் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பாரனா நீங்கள் பயப்படணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் கலங்கணும்னு அவசியமே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றும் உங்களை தீமைக்கு விலக்கி உங்களை பாதுகாக்குது, உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் போது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளுக்கு பலன் அடைக்கலம் மாத்திரம் இல்லாம எப்போ அவர் துணை நிற்கிறாரா, ஆபத்து காலத்திலே அவர் அனுகூலமான துணையமானவரா. ஒருவேளை ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறீங்களா? ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா? வெளியில் யாருக்குள்ளே சொல்ல முடியல பிரதர். ஒருவேளை மனசுக்குள்ளே வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? உங்களை சுற்றில ஆபத்துகள், ஆபத்தான மனுஷர்கள், பல கடினமான சூழ்நிலை இருக்கா? பயப்படாதீங்க, அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு ஷாப்பிங் போகும்போது இல்லை ரோடு கிராஸ் பண்ணும்போது தேவ பிள்ளைகளை ஒரு அப்பா தான் பிள்ளைங்க அந்த கரத்தை பிடிச்சி வச்சுன்னா அவங்களுக்கு பயம் இருக்குமா? அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும், கூட அப்பா இருக்கிறாருன்னு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அப்பாவா, நான் உனக்கு மூத்த சகோதரனா, நான் உனக்கு நல்ல நண்பராக இருக்கிறேன், நான் உனக்கு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை செய்ய உனக்கு துணையாக இருக்கிறேன். தேவ பிள்ளையில சோர்ந்து போகாதீங்க, அவர் அனுகூலமான துணை செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளையில கர்த்தர் உங்களை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுக்கு துணை நிற்கும் உண்மையில் இருக்கிறார். அன்னைக்கு ஆண்டவர் துணை நின்றதுனால்தான், அவங்க கைகளை திடப்படுத்தினால்தான் அவ்வளோ பெரிய அலங்கத்தை கட்டி முடிக்க முடிச்சதல்லவா. உங்கள் வாழ்க்கையும் கட்டுவார், உங்கள் நன்மையான காரியங்களை கட்டுவார். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கட்டப்படணும்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமாக கர்த்தர் உங்கள் துணை நின்று அதை கட்டி முடிப்பார். பயப்படாதீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. இந்த காலவழி காய்மக நன்றி ஆண்டவரே. காலைதோறுங்க கிருபைகள் புதிதாக இருக்கு சொன்ன போல் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை திடப்படுத்தி எங்களுக்கு துணை நிற்கிற தேவனாக இருக்கிறீர்ப்பா. இந்த நாளில் யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட துணையாக நீங்கள் இருக்கணுமோ ஆண்டவரே எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களோ துணை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. அன்னைக்கு நிகமே அலங்கத்தை கட்டினது போல இவர்களும் கட்டப்பட முடியான்னு ஜெபிக்கிறப்பா. எங்கள் நன்மைகள் கட்டப்படட்டும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்பாக கொடுக்குறேன். எல்லா தீங்கு கவலைக்கு காத்தலும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். தெய்வ பிள்ளைகளே, அவர்கள் துணை இருக்கிற தைரியமாக போங்க, காரியங்களை வாய்க்க பண்ணுவார். God bless you.